2006 தொடங்கக்கூடிய ஒரு குட்டி அமைப்பு. அந்த குட்டி அமைப்பில் 5 நாடுகள் மட்டும்தான் இருக்காங்க. 5 நாடுகள் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க? நாம தான் 20 நாடுகள் இருக்கோமே, நாம தான் 7 நாடுகள் இருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இருந்து G20 நாடுகள், இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய G7 நாடுகள் எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு குரூப்பா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஐநா சபை இவைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போ இந்த அமைப்பு எதற்கு தான் அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த அமைப்பு எங்களுக்குள்ள உதவி செய்வதற்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமைப்புக்கு பேர் போடுறாங்க. என்ன பேர் போடலாம்? 5 நாடுகள் இருக்கீங்களா, 5 நாடுனுடைய முதல் லெட்டரை மட்டும் வச்சு ஒரு பெயர் போடுங்க அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய தீர்மானம். அப்படி அந்த அமைப்புக்கு பெயர் போடுறாங்க BRICS. பிரிக்ஸ். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 நாடுகள் சேர்ந்து உருவாக்கின இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பலருடைய ஈர்ப்பாக மாறுது. எல்லாரும் பிரிக்ஸில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, பிரிக்ஸினுடைய வங்கி எப்படி உருவாக போகுது, அந்த வங்கி எப்படி செயல்பட போகிறது, பிரிக்ஸினுடைய கரன்சி எப்படி இருக்க போகுது, பிரிக்ஸினுடைய அடுத்த ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல கேள்விகளுடன் காத்துட்டு இருந்தாங்க. 2024 பிறந்துருச்சு. 2024 பிரிக்ஸில் 5 நாடுகள் தானே இருந்தாங்க. ஆனால் இன்னொரு 5 நாடுகள் சேர்க்கப்படுகிறார்கள். இப்போ 10 நாடுகள். அப்போ பிரிக்ஸினுடைய அதிரடி என்னவாக இருக்கும்? ஏன் புதுசாக 5 நாடுகள் சேர்க்கப்படுகிறார்கள்? இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன? மல்டிபோலார் வேர்ல்டுனா என்ன? பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 5 நாடுகள் பிரிக்ஸில் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற இந்த செய்தி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நம்ம காதுகளுக்கு வந்திருக்கும். தமிழ் விதையிலையும் இந்த செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த 5 நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்த், எத்தியோப்பியா, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கடைசியா ஈரான். இந்த 5 நாடுகள் பிரிக்ஸுக்குள்ளே இணைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போதே அமெரிக்காவுக்கு கொஞ்சமாக வேர்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த 5 நாடுகள் பழைய 5 நாடுகள், மொத்தம் 10 நாடுகள் அப்படின்னு சொல்கிறது இல்லை இங்கே பிரச்சனை. இந்த 10 நாடுகளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இந்த 10 நாடுகள் நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறதும் அமெரிக்கா, மீதம் இருக்கும் அந்த G7 நாடுகள் எல்லாருக்குமே தெரியும். அதில் சீனா மற்றும் இந்தியா, இந்த 2 நாடுகளில் பல பிரச்சனைகள் இருக்குது, பலவிதமான உள்பூசல் இருக்குது, நிறைய போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பில் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு பிரிக்ஸ் ப்ளஸ்ஸா இப்போ பிரிக்ஸ் 10 நாடுகளாக மாறி நிற்கும்போது அங்கேயும் இந்தியா மற்றும் சீனா ஒன்றாகத்தான் இருக்காங்க. ஸோ மேற்குலக நாடுகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் அடித்து கொள்வார்களோ இல்லையோ நம்மை அழித்து விடுவார்கள். அப்போ இந்த பிரிக்ஸ் 10ல் புதுசாக ஆட் ஆகிருக்கக்கூடிய இந்த நாடுகள் ஏன் புதுசாக இதில் ஆட் ஆகணும்? அந்த கேள்வி நமக்குள்ளே வரலாம்ல. நம்ம மனசில் எழக்கூடிய கேள்விக்கும் மேற்குலக நாடுகள் பயந்ததற்கும் ஒரே ஆன்சர் தான். இந்த 10 நாடுகள் சேர்ந்து மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறத உருவாக்க போகிறாங்க. இந்த மல்டிபோலார் வேர்ல்டில் நான் யூஸ் பண்ணுற கரன்சியை என்னுடைய எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் நான் பயன்படுத்தினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. அதை எகிப்த் மிகப்பெரிய அளவில் கொள்கையாக மாற்றுகிறார்கள். ஈரான் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு கொஞ்சம் நாட்கள்லேயே எண்ணெய் வளம் தீர்ந்துவிடும், அப்படி இல்லைனா எண்ணெய் வளத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நிறுத்தப்படும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாடுகளுடைய கூட்டமைப்பு சவுதி அரேபியாவுக்கும் தேவைப்படுது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சவுதி அரேபியா எந்த பக்கமோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் அந்த பக்கம்தான். ஆனால் அரபுலக நாடுகள்லேயே ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய நாடும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். எகிப்த் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பில் ரொம்ப முக்கியமான நாடு எகிப்த். எகிப்தினுடைய பெரிய பெரிய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் தான். அந்த இன்ஃப்ளேஷனுக்கான காரணம் டாலர் தான். டாலருக்கு ஆப்படிக்கணும்னா பிரிக்ஸால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது எகிப்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி பல காரணங்கள் பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கான காரணமாக நிற்கிறது. சரி, இந்த இடத்துல இந்த பிரிக்ஸ் ப்ளஸ்ஸா இப்போ 10 நாடுகள் வந்து விட்டது. அப்போ இந்த 10 நாடுகள் சேர்ந்து உலக அளவில் மக்கள் தொகை எடுத்து பார்த்தோம்னா 40லேருந்து 45% மக்கள் தொகை இந்த 10 நாடுகளுக்குள்ள தான் இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் ஆயில் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆயில் சப்ளை, கச்சா எண்ணெய் சப்ளை அப்படிங்கிறது 42% இந்த 10 நாடுகள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படியே பார்த்தா ஜிடிபிலையும் இந்த 10 நாடுகள் பெரிய அளவில் கோலாய்ச்சி நிற்கிறாங்க. வளர்ச்சியிலும் 10 நாடுகள், அடுத்த கட்ட டெக்னாலஜிலையும் 10 நாடுகள், இப்படின்னு சொல்லி இந்த 10 நாடுகளுடைய லிஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. ஆயில் மற்றும் டாலர் இதை பிரித்தே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை
அமெரிக்கா உருவாக்கி வச்சுருந்தாங்க. பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வழியாக ஆயிலையும் டாலரையும் பிரிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுகளை அமெரிக்காவிடமிருந்து பிரிக்க வேண்டும். இதுதான் எல்லோருடைய ராஜதந்திரம். அதுவும் குறிப்பாக சீனா, ரஷ்யா, இந்தியா இவங்க 3 பேரும் போட்டிருக்கிற திட்டத்தின் அடிப்படையில் மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட வளர்ச்சியாக பார்க்கிறார்கள். மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண கான்செப்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய நாடுகள், நிறைய நாட்டு தலைவர்கள் இதற்காக முயன்றிருக்காங்க. ஆனால் அத்தனை நாட்டு தலைவர்களும் வேட்டையாடப்பட்டிருக்காங்க, இல்லை அத்தனை நாடுகளும் திவாலாகியிருக்காங்க. அத்தனை நாடுகளிலும் பல சிக்கல்கள் உருவாகியிருக்கு. ஆனால் இதை இப்போ முன்னெடுத்திருக்கக்கூடிய முக்கியமான 3 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா, சீனா, ரஷ்யா. இந்த 3 நாடுகள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கு தெரிந்ததுனாலேயோ என்னவோ பிரிக்ஸ் பிளஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு இதுவரையிலும் எந்த எதிர்ப்பும் வரலை. ஆனால் திடீர்னு அர்ஜென்டினாவும் இதுக்குள்ளே வந்திருக்க வேண்டியது தான். அர்ஜென்டினாவில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் புதுசாக ஒரு நபர் அந்த நாட்டினுடைய தலைவராக மாறுறார். அவரை பொறுத்த வரைக்கும் தீவிர வலதுசாரி தான். ஆனால் திடீர்னு பார்த்தா பிரிக்ஸுக்குள்ளே நாங்கள் இணைவது இப்போது சரிப்பட்டு வராது, பழைய கவர்மெண்ட்டுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து மட்டும் இல்லை, எங்களுடைய வரும் தலைமுறைக்கும் சார்ந்ததாக இருக்க வேண்டும், எனவே பிரிக்ஸில் நாங்கள் முழுவதுமாக எங்களை இணைத்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி 2 தினங்களுக்கு முன்னாடி அறிவிப்பை வெளியில் விடுறாங்க. ஆனால் பிரிக்ஸை விட்டு விலகி போனாங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. பிரிக்ஸில் ட்ரேட் மற்றும் இன்னும் பல செக்யூரிட்டி இதில் எங்களுடைய பங்களிப்பும் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸுக்குள்ளே எங்களை இணைத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அர்ஜென்டினா. இந்த ஜேவியர் மில்லை அப்படிங்கிறவர் தான் இப்போ அர்ஜென்டினாவினுடைய தலைவராக இருக்கார். அர்ஜென்டினாவும் பிரிக்ஸ் பிளஸுக்குள்ளே சேர்ந்திருந்தாங்கன்னா இந்த பிரிக்ஸினுடைய பலம் இன்னும் அதிகரிச்சிருக்கும். சரி, அதனால் ஒன்றும் கிடையாது. இப்போ ஏன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க? இந்த பிரிக்ஸுக்குள்ளே 5 நாடுகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 5 நாடுகளில் எண்ணெய் தேவைப்படக்கூடிய நாடுகள் 2வது இடத்தில் இருப்பது சீனா, 3வது இடத்தில் இருப்பது இந்தியா. அப்போ முதலிடத்தில் அமெரிக்கா இருக்காங்க. அமெரிக்காவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் அமெரிக்காவுக்குள்ளே இருந்தே கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் பல கச்சா எண்ணெய்க்கு பல நாடுகளையும் நம்பி இருக்காங்க. ஆனால் சீனா மற்றும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அவங்கள கம்பேர் பண்ணும்போது, அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைவு தான். அப்போ இந்த ஆயில் அப்படிங்கிறத சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் நினைத்தால் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அப்போ அவங்களுடைய எக்கனாமி பாதிப்படையாமல் இருப்பதற்கு நிச்சயமாக பிரிக்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த இடத்துல ஒபெக் பிளஸ் அப்படிங்கிற 2 கூட்டமைப்பு இருக்கு. இந்த ஒபெக்கும் ஒபெக் பிளஸ் அப்படிங்கிற 2 கூட்டமைப்பும் தான் உலக நாடுகளில் ஆயில் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும், ஆயிலினுடைய ப்ரொடக்ஷனை கட் பண்ணணுமா, இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை அதில் மாற்றம் வருத்தினால் என்னென்ன விஷயங்களை பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஸ்டடி பண்ணக்கூடிய அமைப்புகள், அதுக்கான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள். அப்போ ஒபெக்கில் சவுதி அரேபியா இருக்காங்க அப்படின்னா ஒபெக் பிளஸில் ரஷ்யா இருக்காங்க. அப்போ இந்த பிரிக்ஸுக்குள்ள ஒபெக் பிளஸினுடைய நாடுகள் அவங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாலாம் இருக்கும்போது ஒபெக் நாடுகளுடைய மிக முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இவங்களும் இணைந்தார்கள் என்றால் நேரடியாக ஆயில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒபெக் பிளஸையும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா அது கூடவே அமெரிக்க எதிர்ப்பு, டாலர் டீடாலரைசேஷன் அப்படிங்கிறதும் இங்கே பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எகிப்த் 2 மாதங்களாகவே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் எங்களுடைய பொருளுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு எங்களுடைய கரன்சி இல்லாட்டி எங்களுடைய நட்பு நாடுகளுடைய கரன்சியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நமக்கு பொதுவான ஒரு கரன்சியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பிரிக்ஸ் நாடுகள் நினைக்கின்றன. அதுக்கு உறுதுணையாக பிரிக்ஸினுடைய வங்கி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ எகிப்த் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு டாலர் தான் காரணம். அந்த டாலரால் ஏற்படக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அவங்களுடைய லோக்கல் கரன்சியை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவில் தெரியாது. ஆனால் இன்னொரு நாட்டு கரன்சி, அந்த நாட்டு கரன்சியை நம்பி நம்முடைய வியாபாரத்தை செய்யும் போது அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாட்டையும் பாதிக்கும். எதுக்கு நம்ம நாட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வேறொரு நாட்டை நம்பி இருக்க வேண்டும். எனவே டாலரை நம்முடைய ட்ரேடிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினச்சிட்டு இருந்தாங்க? எகிப்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சார்பாக எகிப்து இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ டீடாலரைசேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குளோபல் சவுத் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கிருந்தும் எகிப்தினுடைய குரல் உயர்கிறது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் மேற்குலக நாடுகள், G7 நாடுகள் இப்படின்னு சொல்கிற அந்த நாடுகளுடைய முடிவுகள் தான் பிற நாட்டினுடைய முடிவாக மாறிச்சு. அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் பிரிக்ஸுக்கு இருந்தது. அதனால தான் ஆப்பிரிக்க நாடுகளுடைய குரல் கேட்க வேண்டும்.
அவங்களுடைய முடிவுக்கும் உலக நாடுகள் தலையசைக்க வேண்டும் அப்படிங்கிறத பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சாங்க ரஷ்யா, இந்தியா, சீனா போன்ற நாடுகள். அதுலேயும் குளோபல் சவுத்தினுடைய லீடரா இப்போது அறியப்படும் இந்தியாவுக்கு ஆப்பிரிக்க நாட்டின் மீது அலாதி பிரியம் தான். ஆப்பிரிக்க நாட்டில் நடக்கக்கூடிய பல உண்மையான முன்னேற்றமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய குரலாக இருக்கட்டும், அதற்கு நாமும் செவிசாய்த்து கொண்டிருக்கிறோம், உலக நாடுகளையும் செவிசாய்க்க வைக்கிறோம். அதே மாதிரி ரஷ்யாவினுடைய உதவியும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எகிப்த் ஆப்பிரிக்க நாடுகளுடைய சார்பாக இப்போ பிரிக்ஸில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் காரணம் மல்டிபோலார் வேர்ல்டு தான். ஆப்பிரிக்க நாட்டினுடைய பவர், இந்தியாவினுடைய, ஆசிய நாடுகளுடைய பவர், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டினுடைய பவர், ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய பவர், இது எல்லாத்தையும் விட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஈரான் அப்படின்னு சொல்லும் போதே இஸ்ரேல் பயப்படுவாங்க. இஸ்ரேல் பயந்தாலே அமெரிக்காவுக்கு அலறல் வந்துவிடும். அப்படி இருக்கக்கூடிய ஈரான், அவங்களுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமைப்பு ஈரானுக்கும் தேவைப்படும் தானே. அதுக்காக ஈரானுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய ரஷ்யா மட்டும் போதுமா? ரஷ்யா தான் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவும் கிடைத்தால், இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டணியில் இணைந்து விட்டால் நல்லா இருக்கே இந்த யோசனை அப்படின்னு சொல்லி தான் ஈரானும் என்ன செஞ்சிருப்பாங்க, பிரிக்ஸுக்குள்ள இணைந்திருப்பார்கள். நாம சொல்றதெல்லாம் சின்ன காரணங்கள் தான். இதை விட கூடுதலான காரணங்கள் 10 வருடத்திற்கு தேவையான திட்டமிடுதல், அந்த திட்டமிடுதலில் வரக்கூடிய எதிர்ப்புகள், அதன் பின்விளைவுகள், அதை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த 5 நாடுகள் உணர்ந்திருப்பார்கள். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் பிரிக்ஸ் ப்ளஸ்ஸா 5 10 மாறிடுச்சு. இந்த 10 உலகத்தை ஆட்சி செய்வதற்கு இன்னும் சில நாட்கள், இந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, இந்த ரிசர்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நமக்கு சாதகமாக மாறிட்டு இருக்கு. இது பிரிக்ஸினுடைய காலம். பிரிக்ஸ் கரன்சி உருவாகுவதற்கான காலம். அது உருவாகிவிட்டது என்றால் டாலரைசேஷன் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி நடந்துவிடும். ஆனால் அது நடைபெறாமல் இருப்பதற்கு மேற்குலக நாடுகள் பெரிய அளவில் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சியில் நல்ல முயற்சி வின் பண்ண போதா, இல்லை தீய சக்திகளுடைய முயற்சி வின் பண்ண போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பிரிக்ஸ் ப்ளஸ்ஸா ஏன் மாறிச்சு, ஏன் இந்த 5 நாடுகள் உள்ளே வந்தாங்க, அதுலேருந்து ஏன் அர்ஜென்டினா வெளியில் போனாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஷேர் பண்ணுறதுக்கு நல்ல தமிழ் மீடியாக்களும் இல்லை. தயவு செஞ்சு இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணி இதுதான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிய வச்சிங்கன்னா வரும் தலைமுறையினர் நிச்சயமாக நல்ல அறிவார்ந்த சமுதாயமாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்களா? நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.